ஏப்பா ஆசைக்கு கொஞ்சமாவது வெடிக்கலாம், இப்படியா ராத்திரி ஃபுல்லா வெடிக்கிறது? அது சரி. மாமா, ஒரு தடவை அப்பா கடையில இருந்து காசு எடுத்து நான் ஒரு துப்பாக்கி வாங்கினேன், ஞாபகம் இருக்கா? ஓ, ஞாபகம் ஏன்னா, இருக்கா? அது ஞாபகம் எல்லாம் இருக்குமா? நீ காசு எடுத்தது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதுக்காக மச்சான் உன்னை துரத்தி துரத்தி அடிச்சது எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. என்ன அடி அப்பா! என்ன காசு திருடுறது தப்பு தானே? ஏன்னா அவருக்கு ஆசை கொடுத்திருந்தா அப்புறம் இவன் ஏன் அதுல இருந்து எடுக்க போறியா? நீ என்னடா எதுக்கு எடுத்தாலும் அப்பாவை குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்க? அவரு சிக்கனமா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அது சிக்கனம் இல்லனே, கஞ்சத்தனம். இப்ப நீ தனியா போயிருக்க, எல்லா செலவையும் நீயும் மீனாவும் தான் பாக்கணும். அப்ப நீ சிக்கனமா இருக்கியா, கஞ்சத்தனமா இருக்கியா, இல்ல தாராள பிரபு மாதிரி தாம் தும்னு செலவு பண்றியான்னு பாக்க தானே போறேன். பாருனே, நான் அப்படிலாம் கண்டிப்பா இருக்கவே மாட்டேன். நான் நல்லாவே செலவு பண்ணுவேன். பாக்கலாம் பாக்கலாம். சரி, தீபாவளி வாங்கின சட்டையெல்லாம் யாராவது பாத்தீங்களா? நல்லா இருக்கா இல்ல எல்லாருக்கும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் மாதிரி இருக்கா? ஆஹா, இல்லண்ணே, இந்த வாட்டி நல்லாதான் வாங்கியிருக்காரு. பரவாயில்ல, தப்பிச்சிட்டோம். டேய், ஒரு தடவை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்பா வந்து ஒரு தீபாவளிக்கு பூ போட்ட சட்டையா எல்லாருக்கும் ஒரே மாதிரி எடுத்து கொடுத்தாரு, நல்லா இருந்ததுல? வெளில போனா நாய் துரத்துன்னு வீட்லயே உட்காந்தமே, அந்த வருஷம் தானே, நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஆமா ஆமா, இன்னொரு தடவை